அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி. இன்னைக்கு இந்த தளத்தில் நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோன்னா நந்தினின்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம். அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா சாரீ டிராப்பிங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது ஒரு சாரீ கட்டுறதுக்கு எவ்வளோ லேட் ஆகுதுங்க. நமக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். அதை பிடிக்கணும், அப்புறம் ஃப்ளீட்ஸ் எடுக்கணும், பல்லு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இவ்வளோ வேலைகள் நம்ம பண்ணிட்டு நம்ம ஒரு ஹரிபரியாக ஒரு அவசரமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் நமக்கு. ஸோ அந்த வேலையில் அவங்க ரொம்ப சுலபமாக்கி தர்றாங்க. அது எப்படி பண்ணுறாங்க, எப்போ ஆரம்பித்தாங்க, எவ்வளோ தூரத்தில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை அவங்கள பற்றி அவங்களே இங்கே வந்து சொல்லுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆர் நந்தினி. நான் 12th முடிச்சுட்டு பியூட்டிஷியன் போயிட்டு இருந்தேன். டெய்லரிங் கிளாஸு பாதி போனேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆயிடுச்சு. அதில் டெலிவரி ஆனதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். அது ரெண்டுமே பாதியில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு நீ பண்ணு, ஏன் இதோட நிப்பாட்டுறேன்ட்டு அவங்க சப்போர்ட்னால வீட்டு பக்கத்தில் இருக்க பியூட்டிஷியன் கிளாஸ்க்கு போய் பண்ணிட்டு இருக்கும்போது மாதம் சொன்னாங்க, உனக்கு சாரீ ட்ராப்பிங் நல்லா வருது, நீ அதை நல்லா கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை நான் நல்லா கற்றுட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்லேருந்து எல்லாமே கொடுத்தாங்க, நல்லபடியாக பண்ணி கொடுத்தேன். இப்போ ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஆர்டர்ஸ் இப்போ நிறையா வருது. 2 years இது பண்ணிகிட்டு இருக்கேன். நான் காட்டன் சாரீஸ் ஃபுல்லாமே எல்லாமே பண்ணுவேன். நான் பட்டு சாரீ எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சாரீ கட்டும் போது நல்லாவே கட்ட மாட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இப்போ பியூட்டிஷியன் கிளாஸ்க்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அந்த சாரீ எவ்வளோ ஃப்ளீட் எடுத்து எப்படி அழகாக கட்டணுங்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இப்போ எல்லாம் ஒரு கோயிலுக்கும் கூட போகிறதா இருந்தால் நம்ம சாரீ கட்டுறதுக்கு பதிலாக நம்ம சுடிதார் தான் எடுத்து நம்ம போட்டுட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம், அது கஷ்டப்பட்டுட்டு. அதுக்கு நம்ம வந்து இப்போ நீங்கள் ஒரு 5 சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி வச்சுட்டீங்க, பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போகும்போது நம்ம எடுத்து நீட்டாக அழகாக கட்டிட்டு போய்க்கலாம். எல்லா ஃபேமிலி கேர்ள்ஸ் எல்லாருமே நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கனால நம்ம எதுவுமே அந்த இது பண்ணுறதுக்கு சாரீ வந்து கட்டுறதே கிடையாது. நம்மளுக்கு கையில் எது கிடைக்குதோ அது நம்ம சுடிதார்னாலும் சுடிதாரை போட்டுட்டு நம்ம போயிடுறோம். இப்போ வந்துட்டு சாரியை வந்து நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணிட்டோம்னா நம்ம எங்கேயாவது போகிறப்போ டக்குன்னு நம்ம எடுத்து கட்டிக்கலாம். அது நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு எல்லாம் ஃபுல்லாக நிறைய ஒரு 5 சாரீனா 5 சாரீ பண்ணிட்டோம்னா நம்ம எங்கே போகிற மாதிரி இருந்தாலும் டக்குன்னு எடுத்து இது பண்ணிட்டு போய்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பாதியிலே நிப்பாட்டிட்டேன். எங்கள் வீட்டுக்கார் சப்போர்ட்டு, எங்கள் ஃபேமிலி மெம்பர் சப்போர்ட் இருந்தனால நான் இவ்வளோ தூரம் வந்து நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் இந்த பேசுகிற இதுக்கே நான் வரமாட்டேன், பயமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ எங்கள் மாஸ்டர் தான் இருந்துட்டு நீ பேசு, இது ஒரு வாய்ப்பு, உனக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கொஞ்சம் கொடுங்க. நிறைய விஷயங்கள சொல்லியிருக்கீங்க, உண்மைதான். ஒரு சாரி வந்து ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ அழகாக கொடுக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னதான் சுடிதார், மாடர்ன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டு என்ன போட்டாலும் ஒரு சாரி போடும்போது இருக்கிற ஒரு மகிழ்ச்சி வந்து ஒரு பொண்ணுக்கு வேற எதுலேயுமே கிடைக்காது, எந்த ட்ரெஸ்லையும் கிடைக்காது. இப்போது நீங்கள் வந்து சாரி ட்ராப் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? எவ்வளோ நேரத்தில் பண்ணுவீங்க ஒரு சாரி ட்ராப் பண்ணுவீங்க? 1 hour பண்ணுவீங்க. 1 hourல பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ சப்போஸ் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இல்லை வெளியூர்ல இருக்கிறவங்க உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ளூர்ல இருக்கிறவங்க இப்போ போர்ட்டர் மூலமா உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம், சாரி அனுப்புகிறோம். 1 hourல பண்ணி நீங்கள் திருப்பி அதே போர்ட்டரில் அனுப்பிச்சி கொடுத்துருவீங்க. ஓகே, போர்ட்டர் மூலமாக இவங்க கிட்ட வந்து நம்ம சாரி அனுப்பிச்சோம்னா அவங்க ட்ராப் பண்ணி 1 hour அவங்களோட டைமு ட்ராப் பண்ணி நமக்கு வந்து அனுப்பிச்சி கொடுத்துருவாங்க. இவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப சாரீ ட்ராப்பிங் பண்ணணுன்னா அவங்களுக்கு உண்டான டைமை கொடுத்து சாரீ அனுப்பிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க நீட்டாக ட்ராப் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. ரெண்டாவது எனக்கு ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட. இப்போ ஒரு ஆர்டினரி சாரீ அதை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கும், அதாவது காட்டன் சாரின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் பட்டு சாரீ ட்ராப் பண்ணுறதுக்கும் சார்ஜஸ் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? பட்டு சாரிக்கு தனி ரேட்டு சொல்லுங்க. காட்டன் பட்டு சாரிக்கு தனி ரேட்டு, காட்டன் சாரிக்கு நான் வந்து சார்ஜ் பண்ணுறது 400லேருந்து சார்ஜ் பண்ணுறேங்க. நான் அதுக்கப்புறம் சாரீ பொறுத்து ரேட் மாறும், சார்ஜ் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.